கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் செவட்டை நோய் தாக்குதல் காரணமாக கருப்பு பன்னீர் திராட்சை விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் 6000 ஏக்கர் நிலப்பரப்பளவில் பன்னீர் திராட்சை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பன்னீர் திராட்சை கொடியை செவட்டை கருகல் நோய் தாக்கியுள்ளதால் பிஞ்சுகள் உதிர்ந்து காய்கள் கருகி மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை ஈடு செய்ய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மழைக்காலங்களில் செவட்டை நோய் தாக்குதலை தடுத்து விளைச்சல் அதிகரிக்க தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். திராட்சை விவசாயம் அழிவு பாதை நோக்கி போயிட்டு இருக்கு. இது வேளாண் துறை அதிகாரிகள் இதற்கான மருந்துகள் என்ன, இதை எப்படி நம்ம காப்பாற்றலாம்ன்றது அறிவுரை சொல்ல யாரும் வர்றதில்லை. ஆனால் மருந்துகள் வாங்கி நாங்கள் அடித்தா அந்த மருந்து கேட்க மாட்டுது. வீரியமான மருந்துகள் வேளாண் துறை அதிகாரிகள் எங்களுக்கு ஆலோசனை சொல்றதில்லை. இது திராட்சை விவசாயத்தை பாதுகாக்கணும்டா தமிழக அரசு இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து வேளாண் துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் செய்யணும்.